எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் என்ன அப்படின்னா கர்ப்பப்பை கட்டிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூட்ரஸ் ஃபைப்ராய்ட். இந்த ஒரு யூட்ரஸ் ஃபைப்ராய்ட் நான் ஏன் கொண்டு வந்து பேசினேன்னா இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பார்த்தேன்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கட்டி எனக்கு வந்துட்டு ஓவர் ஃப்ளோ பயங்கரமான ப்ளீடிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் யூட்ரஸையும் என்னோட சினைப்பை ஓவரீஸையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓவர் ஃப்ளோ ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கு, அதனால அது ஒவ்வொரு மாதமும் எனக்கு வரும்போது எனக்கு இரிட்டேட் ஆகி அந்த ஒரு உறுப்பு மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு அந்த ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொன்னது வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் சொன்னாங்க. பெயின் பயங்கர ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட் மட்டும் தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது சரி இந்த மாதிரி எத்தனை பேர் சிம்டம்ஸை தாங்க முடியாமல் போய் நம்ம உறுப்பை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பேசலாம் நான் வந்தேன். முதல்ல வந்துட்டு பெண்ணுக்கு எதுக்கு கர்ப்பப்பை? 3 விஷயம். ஒன்று பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு, மாதம் மாதம் பீரியட்ஸ் வர்றதுக்கு, அப்புறம் பாப்பா பெத்துக்கிறதுக்கு, சைல்டு பர்த்துக்கு. இந்த 3 விஷயத்துக்கு தான் கர்ப்பப்பை யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி ஈஸ்ட்ரஜன் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவரிஸ் ஈஸ்ட்ரஜனையும், பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு ஆக்சிடோசனையும், கார்பஸ் லூட்டியம் ஒரு ஹார்மோன், பிளசண்டா ஒரு ஹார்மோன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோனை அதை எடுத்து அதை எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட யூட்ரஸோட வேலையை தவிர்த்து இதோட வேலை வந்துட்டு ஒரு கரு உண்டாச்சுன்னா அந்த கருவை பெருசாக்கி வளர்த்து அதை வெளியே தள்ளுறது மட்டும் தான் நம்மளோட யூட்ரஸோட வேலை. நம்மளோட யூட்ரஸ்ல மேக்ஸிமம் வந்துட்டு 4 டைப் ஆஃப் கட்டிகள் வரும். மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு இது ஒரு நான் கேன்சரஸா மட்டும் தான் வரும். கேன்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இருக்கு, சர்விக்கல் கேன்சர் இருக்கு, யூட்ரைன் கேன்சர் இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கே தவிர்த்து பேசிக்கா எனக்கு எங்க வீட்டில் யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு சொல்றவங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி அட் ஆல். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் யூட்ரஸ்ல இருக்கிற கட்டிகள். ஒன்று வந்துட்டு சப்மியூகோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு உங்களோட யூட்ரஸ்க்குள்ள வரும், உங்களோட கர்ப்பப்பைக்குள்ள வளருது. இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்றது வந்துட்டு உங்களோட கர்ப்பப்பை வெளி சுவர்ல வந்துட்டு வளர்ந்துருக்கும் அந்த கட்டி. அடுத்து சப்சிரோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூட்ரஸ்க்கு வெளிப்புறமா வளருது. இன்னொன்னு பெடங்க்லேட்டட். பெடங்க்லேட்டட் அப்படின்னா யூட்ரஸ்க்கு பக்கத்துல அட்டாச் ஆயிருக்கும் இந்த கட்டி. இந்த 4 கட்டிகள்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வர கட்டிகள் வந்துட்டு சப்சிரோசலும் சப்மியூகோசலும் இன்ட்ராமியூரல் இந்த 3 தான் வரும். பெடங்க்லேட்டட் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல தான் வரும்னு வச்சுக்கோங்க. சரி, எனக்கு ஏன் வந்துட்டு யூட்ரஸ் வந்துட்டு ஃபைப்ராய்ட் வருது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு நான் திடீர்னு போய் ஸ்கேன்ல வயிறு வலின்னு போனேன், எனக்கு வந்துட்டு கர்ப்பப்பை கட்டிகள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்ப்பப்பை கட்டிகள் மற்றவங்க என்ன எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஆனா ஆயுர்வேதால சித்தாலையும் there is a certain thing அதையும் நான் சொல்றேன் அண்ட் ரீசன்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் ரீசன்ஸையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ரிலேட்டட் அப்படின்னா நம்ம ஃபுல்லா அதாவது பேசிக்கா எல்லா ரீசனும் பார்த்தோம் அப்படின்னா 6 மணிக்கு மேல உணவுகள் சாப்பிட்ற எல்லாத்துக்கும்லாம் வராது. 6 மணிக்கு மேல நம்ம வந்துட்டு ஓவரா இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ், மைதா, நைட் ஆனாலே நான் வந்து தயிர் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன். டைஜஷனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற உணவுகள் வந்துட்டு லேட் நைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9:30 மணி 10 மணிக்கு நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது பரோட்டா சாப்பிட்டு தூங்கிடுவேன், டக்குன்னு பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவேன், பிரியாணி சாப்பிட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சு தூங்கிடுவேன். இல்லைன்னா நார்மலாவே நான் எப்போ வெளியே போய் சாப்பிட்டாலும் சரி வீட்டில் சாப்பிட்டாலும் சரி ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு பண்டம் வந்துட்டு நான் கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியான ஃபுட்டை சாப்பிட்ட உடனே தூங்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு மோஷன் பிரச்சனை வரும். அப்போ வந்துட்டு நம்ம எப்படி சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு இருமலம் அருநீர்னு சொல்லியிருக்கேன். 2 டைம் மோஷன் போகணும், 6 டைம்ஸ் வந்துட்டு யூரினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி லேட் நைட் சாப்பிட்டு டக்குன்னு தூங்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட மோஷன் வராது. ஒரு 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ், 5 days ஒன்ஸ் அப்படி தான் போவாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 35 ஆகும்போது இல்லைன்னா 32 ஆகும்போதே வயிறில் வந்துட்டு கர்ப்பப்பை கட்டிகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2வது வந்துட்டு லேட் நைட் தூங்காமையே முழிச்சே இருப்பேன் நான், எனக்கு வந்துட்டு தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கு, அதை நான் ரெடி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பையில கட்டிகள் வரும். 3வது வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. எங்க அம்மாக்கு இருந்தது எங்க பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலி ஹிஸ்டரியில 80% ரெக்கரன்ஸ் வந்துட்டு சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்க பாட்டியோட பழக்க வழக்கங்கள் தான் உங்க அம்மாக்கு இருக்கும், அந்த பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் இந்த பழக்க வழக்கங்களை மாத்திட்டு போனா நமக்கு வர்றது கம்மியாகும். 2வது வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏல ஒரு சில நோய்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும். அது மாதிரி ஒரு சில டிஎன்ஏஸ் வந்துட்டு நமக்கு இப்படி இருக்கும் போதும் நம்ம வராம பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா பாஸ்ட் ஹிஸ்டரி, உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா
ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்க அந்த ஃபேமிலிலனா யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் யூட்ரஸ். அடுத்து வந்துட்டு உடல் பருமன் ஜாஸ்தியா இருந்தா கண்டிப்பா யூட்ரஸ் ஃபைப்ராய்ட் வரலாம். இதெல்லாம் வந்துட்டு காசஸ். நான் சிம்டம் சொல்லவே இல்லை. எனக்கு வந்துட்டு irregular periods தான் வருமா, irregular periods, ஓவர்ஃப்ளோ, பீரியட் அப்போ பெயின், இதெல்லாம் வந்துட்டு சிம்டம். நான் பேசிட்டு இருக்கிறது பேரு காசஸ், எதனால வரும் அப்படிங்கிறது. ஸோ உடல் பருமன் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வரும். மெயினான ஒரு ரீசன் உங்களுக்கு எந்த டாக்டரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம உடம்புல எந்த இடத்துல கட்டிகள் வந்தாலும் இந்த 2 விஷயத்தினால மேக்ஸிமம் வரும். ஒன்று மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் வரும், 2-3 நாள் வரும் மோஷன் போகிறேன் ரொம்ப வருஷமா அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்லையும் there is a lot of டைப்ஸ் இருக்குது நமக்கு. நான் சொல்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சப்ரஸ்ட் எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வெளியே சொல்லாமல் உள்ளே வச்சு குமுறிட்டே இருப்பேன், நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டிகள் வரும். என்ன சொல்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்களே டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு நேச்சுரலாக வெளியே வர அர்ஜஸ் வந்துட்டு வராது. இது வந்துட்டு அக்கார்டிங் டு ஆயுர்வேதா அண்ட் சித்தா வந்துட்டு இந்த ஒரு சைடு வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஸ்ட்ரெஸ்னால 100% யூட்ரஸில் மட்டும் இல்லை, உங்களோட யூட்ரஸில், உங்களோட தைராய்டு கிளாண்டில், உங்களோட பிரெஸ்ட்டில், இது 3லையுமே வந்துட்டு கட்டிகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் சிம்டம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இது மட்டும் இருக்கா, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்காது. நான் ஒரு சிஏக்கு படிக்கிறேன், நான் வந்துட்டு 12th எக்ஸாம்ஸும் 10th எக்ஸாம்ஸும் பயங்கரமாக சீரியஸ் எடுத்து நான் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன், அதுக்கு நான் நைட்டும் பகலும் உட்காந்து படிப்பேன். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு நான் நிறைய டைம் எழுதுனேன், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எஸ்தர் இருந்தால் கூட நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே பேஷண்ட்டாக வரீங்க, நான் என்னோட ஃபைப்ராய்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தாலும் யூ ஷுட் ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம். பீரியட்ல வந்துட்டு ஓவர்ஃப்ளோ, இந்த சிம்டம் 40க்கு மேலே 50க்கு மேலே தான் வருமா அப்படின்னா அப்படி வரவே வராது. ஏன்னா முன்னாடி தான் 50 இயர்ஸ் 45 இயர்ஸ்ல வந்துட்டு யூட்ரைன் ஃபைப்ராய்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் லேட்டஸ்ட்டாக எனக்கு வர எல்லார் கேஸும் வந்துட்டு 32 வயசு 30 வயசுல தான் யூட்ரஸ் ஃபைப்ராய்டோட வரீங்க. 22லலாம் வந்துட்டு 8 சென்டிமீட்டர்ஸ் கட்டியோட வரீங்க, ஆஃப்டர் பிரெக்னன்சி கட்டியோட வரீங்க. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் ஸ்ட்ரெஸ் யூ கேர்ள்ஸ் ஆர் கோயிங் த்ரூ. சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அனிமிக் ஆயிருவீங்க. நீங்கள் வந்துட்டு ஏன் அனிமிக் ஆறீங்க, அதாவது ரத்தம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும் உங்க உடம்புல. ஏன்னு பார்த்தா மாசம் ஃப்ளோ வந்துட்டு 3 நாள் போக வேண்டியது 10 நாள் 15 நாள் 20 நாள் 2 மாசம் ஃபுல்லாக ஃப்ளோ இருக்கு. நான் இவ்வளோ வருஷமும் வந்துட்டு ஒரு மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு ஃப்ளோ நிற்கும்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு நான் மருந்து சாப்பிட்டு நிற்க வச்சுட்டு இருந்தேன். போய் ஒரு யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்தா வயிறுக்குள்ள 8 சென்டிமீட்டர் ஒரு ஃபைப்ராய்ட், ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஓவர் ஃப்ளோன்னு பேக் பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. பீரியட் அப்போ எனக்கு பெயின் வர்றது வந்துட்டு ஒரு பிரசவ வலி மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுலேயும் வந்துட்டு பின்முதுகு அடிமுதுகு வலி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கை கால்லாம் ஒரு மாதிரி தளர்வாக இருக்கும், ஃபுல்லாக நரம்பு பிடிச்சி குடையிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் பேக் பெயின் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பீரியட் பெயின் கிராம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறவங்க இதை சொல்லுவீங்க. மூணாவது வந்துட்டு irregular periods. எனக்கு வந்துட்டு 4-5 months வந்து தான் பீரியடே வரும் அப்படின்னு சொல்கிறவங்க. இயர்லி 3 times தான் எனக்கு பீரியட்ஸ் வரும்னு சொல்கிறவங்களுக்கும் ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 சிம்டம். ஒன்று வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஏன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது நடுவில் இருக்குது நம்ம உடம்புல. நம்ம பேண்டீஸ் போடுற இடத்துல தான் கர்ப்பப்பை இருக்குது, சரிங்களா? முன்னாடி லேயர்ல சிறுநீர் பை, நடுவில் கர்ப்பப்பை, பின்னாடி வந்துட்டு நமக்கு நம்மளோட முதுகெலும்பு எல்லாமே இருக்கும். ஸோ முன்னாடி சிறுநீர் பை, இங்கே கர்ப்பப்பையில் ஒரு 10 சென்டிமீட்டர் கட்டி இருக்குன்னா அது முன்னாடி இருக்கிற சிறுநீர் பையை போய் நல்லா அழுத்தும் போது உங்களால் யூரினை வந்துட்டு அடக்கியே வைக்க முடியாது. கொஞ்சம் யூரின் வருதுன்னு சொன்னாலும் நம்ம இங்கேருந்து பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ளே யூரின் வந்துட்டு லீக் ஆகிடும். ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சிறுநீர் வந்துட்டு அடக்க முடியாத தன்மை வந்துட்டு இந்த கர்ப்பப்பையில் கட்டிகள் இருந்தால் வரும். அடுத்த முக்கியமான சிம்டம் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ். எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், அதாவது கோவத்தில் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் இருக்குது, 1லேருந்து 10 வரைக்கும். இதே மாரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தலை வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாப்பா வளர்ற இடத்துல நமக்கு கட்டி இருக்கும்போது கரு எங்கே போய் தான் ஒட்டுறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3rd month 5th monthலாம் மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் பிரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3 months முன்னாடி ஒரு அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு யூட்ரஸ் நல்லா நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு பிரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஏனோ தானு பிளான் பண்ணிட்டு யூட்ரஸ்குள்ளே கட்டி இருந்து அது 3வது மாதம் நமக்கு ஏதாவது மிஸ்கேரேஜ் ஆகும்போது நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுக்கும் முன்னாடியே டயக்னோஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் ஆஃப் நமக்கு வந்துட்டு ஒரு வேலை யூட்ரஸ் ஃபைப்ராய்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இப்போ எனக்கு இந்த சிம்டம்ல ஏதோ ஒன்று இருக்கு, நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றா நீங்கள் கன்சல்டேஷனுக்கு டாக்டர்ஸ் கிட்ட போகலாம். அப்படி இல்லை நீங்களே உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன், வயிறு ஃபுல்லாக இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். இது 2ல் வந்துட்டு உங்களுக்கு யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு அழகாக டாக்டர்ஸ்
ஸ்கேன் டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்துட்டு சர்ஜரி, இன்னொன்று வந்துட்டு அப்படியே விட்டுற சொல்லுவாங்க. என்னன்னா நீங்க பெருசாக ஆக உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் அப்படியே சுருங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கர்ப்பப்பையில ஒரு 7 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு. இந்த 7 சென்டிமீட்டர் கட்டிலேயே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற யூரின் பிரச்சனை, பின்னாடி பேக் பெயின், ஓவர்ஃப்ளோலாம் வருது. சரி, உங்களுக்கு மெனோபாஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ கருமுட்டை உற்பத்தி வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கிற 7 சென்டிமீட்டர் கட்டி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5.5 சென்டிமீட்டருக்கு இல்லைன்னா 6 சென்டிமீட்டருக்கு தான் சுருங்குமே தவிர்த்து மிச்சம் இருக்கிற 6 சென்டிமீட்டர் யார் வெளியே எடுக்கிறது, அது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்படியே விடுறது வந்துட்டு ஒரு ஆப்ஷனா எடுத்துக்காதீங்க என்னைக்குமே. சர்ஜரி வந்துட்டு எப்போ நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கட்டிகளோட சைஸுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்மளோட யூட்ரஸோட சைஸ் 7 சென்டிமீட்டர். நம்மளோட யூட்ரஸ் இப்படிதான் இருக்கும், இந்த சைஸ்ல தான் இருக்கும், 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள மல்டிபிள்னா 3, 4, 5 கட்டி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 3, 4 இல்லைன்னா 5 கட்டிகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4 கட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இருக்கிறதுலே பெருசு 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த 7 சென்டிமீட்டர் யூட்ரஸ்ல 4 சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டி இருக்கு. மிச்சம் இருக்கிற 2-3 கட்டி வந்துட்டு ஒரு சென்டிமீட்டர் போட்டாலும் 4 + 5 6 7 7 சென்டிமீட்டர் யூட்ரஸ்ல 7 சென்டிமீட்டருக்குமே கட்டி இருக்குன்னா யூட்ரஸ் ஃபுல்லாவே கட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆனா ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் நான் யூட்ரஸையே எடுத்துட்டு வந்துட்டேன், அதை பண்ணாதீங்க. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூ வில் ரிசீவ் தி பெஸ்ட் ஒப்பீனியன். முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாதுங்கிற ஒரு பெஸ்ட் ஒப்பீனியன் நான் நிறைய பேருக்கு அந்த பெஸ்ட் ஒப்பீனியன் நானும் கொடுத்துருக்கேன், எங்களோட சீனியர் டாக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கெங்கே போனோம் சும்மா ஒரு 3 மாசம் எடுங்க 5 மாசம் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க முடியுமா முடியாதாங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன்லயே சொல்லிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பழைய ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ரீசன்ட் ஸ்கேன் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்னா நம்மளால ரெடி பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் நம்ம ஹாஸ்பிட்டலே ஸ்கேன் இருக்கு, நம்மளும் பார்த்துக்கலாம். ஸோ பெஸ்ட் ஒப்பீனியனும் வி ப்ரொவைட். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி யூட்ரஸ்லாம் கட்டிலாம் வந்துருச்சு, என்ன பண்ணா இது ரெடி ஆகும்?